தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி அப்பப்ப ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிறதும், அவர பத்தி பேசுறதும், விமர்சனங்கள் பண்றதும், இது தொடர்ந்து வாடிக்கையாகி வந்துட்டே இருக்கு. தமிழக அரசுக்கும் ஆர்.என்.ரவி அவர்களுக்கும் ஒரு இணக்கமான, சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ அதனால அப்பப்ப ஏதாவது விஷயம் வந்துட்டே இருக்கும். இப்ப பாருங்க ரீசென்ட்டா பொன்முடியை அமைச்சரா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆளுநர் ஆர்.என்.ரவி சொன்னதுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான காட்டம் தெரிவிச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அமைச்சருக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். இல்ல அப்படின்னா நாங்களே இதுக்கு ஏதாவது முடிவெடுப்போம் அப்படின்ட்டு தலைமை நீதிபதி அமர்வு சொல்லியிருக்காங்க. சரியான முடிவை ஆளுநர் எடுக்காவிட்டால் நாங்களே உத்தரவு பிறப்பிப்போம். எங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவிக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் மத்திய அரசு வழக்கறிஞர்களிடத்துல கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பொன்முடி வழக்கில் கருத்து தெரிவித்த நீதிபதிகள், மாநிலத்தின் ஆளுநர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டால் ஒரு மாநில அரசு எப்படி செயல்பட முடியும்? அரசியல் சாசனத்தை முதல்ல ஆளுநர் தெரிந்து கொள்ளணும். தன் விருப்பங்களை செயல்படுத்த ஆளுநர் பதவியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் அமைச்சராக இருந்தப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த கேஸ் இப்போ நிலுவையில் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலான் இருக்கும். ஆனால் இப்போ அவர் அமைச்சராக பதவியை தொடர்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் நாங்களே சொல்கிறோம், நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு ரொம்ப அவங்க கோபமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அழுத்தமான வாதங்களை தமிழக அரசு முன் வச்சுட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் முதல் முறையா ஆளுநர் பதவி பிரமாணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதி பெற வேண்டி இருக்கு. அரசின் இயல்பான செயல்பாட்டை அவர் தொடர்ந்து தடுக்கிறாரு. இது ஜனநாயக நாட்டிற்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுநர் ஆர்.என்.ரவியை பயங்கரமா விளாசி இருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என்.ரவியின் செயல்பாட்டு அதிருப்தி அளிக்குது. அவர் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுறாரு. பொன்முடியின் தண்டனையை உச்சநீதிமன்றமே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை மீறி ஆளுநருக்கு செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவருக்கு அறிவுரை கொடுத்தவங்க சரியான முறையில அவருக்கு அறிவுரை கொடுக்கலையா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சுட்டா அதை பின்பற்றி ஆகணும் அப்படின்றது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா அப்படின்ட்டு பயங்கரமா காட்டமா பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ ஆளுநர் ரவி இன்னைக்கு உடனே பதவி பிரமாணத்துக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் நம்ம பொன்முடி அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்ய இருக்கிறாங்க ஆளுநர் மாளிகையில். இதில் தமிழக முதல்வர் மற்றும் பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி வெளியாக இருக்குது. எதுக்கு இந்த வம்புன்னு தெரியல ஆர்.என்.ரவிக்கு. இது தொடர்ந்து போயிட்டே இருந்தால் இது நல்லதுக்கும் இல்லை, பார்க்கலாம்.